தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 தொகுப்புகளை பார்க்கலாம். சிவகாசி மாநகராட்சிக்குட்பட்ட திருத்தங்கல் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மறைந்திருந்த பாம்பு கடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா காலனியைச் சேர்ந்தவர் தேநீர் கடை உரிமையாளர் வெங்கடேசன். இவர் கடையிலிருந்து வீட்டிற்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தை எடுத்தபோது அதன் முன்பகுதியில் பதுங்கியிருந்த கட்டுவிரியன் பாம்பு அவரை கடித்ததாக தெரிகிறது. அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது வழியிலேயே பலியான நிலையில் இதுகுறித்து திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சேலம் புத்தக திருவிழாவில் சிறை கைதிகள் பயன்பாட்டுக்காக பொதுமக்கள் மூலம் 1000 புத்தகங்கள் நன்கொடையாக கிடைத்திருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் புத்தக திருவிழாவில் சிறை கைதிகளுக்கு புத்தகங்களை நன்கொடையாக பெறும் நோக்கில் சிறைத்துறை கடை அமைத்துள்ளது. பொதுமக்கள், தன்னார்வலர்கள், மாணவ மாணவிகள் தங்களால் இயன்ற புத்தகங்களை சிறைத்துறைக்கு நன்கொடையாக வழங்கினர். அந்த வகையில் 1000 புத்தகங்கள் கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இதன் மூலம் சேலம் மத்திய சிறையில் உள்ள 800க்கும் மேற்பட்ட கைதிகள் பயன்பெறுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கண்மாய்க்கரை உடைந்து 150 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெரிய கண்மாய் மூலமாக சுமார் 250 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. கண்மாய்க்கரை உடைந்து வயல்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. கண்மாய்க்கரைகள் பல ஆண்டுகளாக மராமத்து செய்யப்படாததே கரை உடைப்புக்கு காரணம் என குற்றஞ்சாட்டிய விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் பல்ராம்பூரில் விவசாயிகளின் வீடுகளை யானை சேதப்படுத்தி வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உணவு தானியங்களையும் சாப்பிட்டுவிட்டு சென்றது. யானை அங்கு வந்தபோது வீட்டில் இருந்தவர்கள் தப்பியோடியதால் உயிர் பிழைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளிக்கோட்டூர் கிராமத்தில் உடைந்து தொங்கும் மின்கம்பத்தால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மின்கம்பத்தின் கீழ்ப்பகுதி தற்போது உடைந்து விழும் நிலையில் சாய்ந்து காணப்படுகிறது. பிரதான சாலையில் மின்கம்பம் உடைந்து காணப்படும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் புதிய மின்கம்பத்தை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய்க்கான நிவாரண நிதி டோக்கன் வழங்கப்படவில்லை என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோமசமுத்திரம் கிராமத்தில் ஏராளமான மக்கள் நியாய விலைக் கடையை திறக்க விடாமல் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் அடிப்படையில் சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோட்டில் பெற்ற குழந்தை மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த கொடூர தந்தை கைது செய்யப்பட்டார். மது பழக்கத்திற்கு ஆளான திருமலை செல்வனை பிரிந்து அவரது மனைவி குழந்தைகளுடன் ஈரோட்டில் உள்ள தனது தாயார் வீட்டில் இருந்து வந்தார். அங்கு சென்ற திருமலை செல்வன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டு தான் கொண்டு வந்த பெட்ரோலை மனைவி மற்றும் 2 குழந்தைகள் மீது ஊற்றி தீ வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதில் தாயும் மகளும் உயிர் தப்பிய நிலையில் 4 வயது மகனுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது தந்தை கைது செய்யப்பட்டார். நாகையில் வாகன சோதனையின் போது கையை கிழித்துக் கொண்டு காவல்துறையினர் மீது போதை இளைஞர் ரத்தத்தை தெளித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்ததுடன் புதுச்சேரி மது பாட்டில்களும் இருந்தது சோதனையில் காவல்துறைக்கு தெரியவந்தது. அதனால் அதிர்ச்சியடைந்த போதை இளைஞர் தான் வைத்திருந்த சிறிய கத்தியால் தனது இடது கையை கிழித்து ரத்தத்தை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மீது தெளித்ததாக சொல்லப்படுகிறது. பொதுமக்கள் உதவியுடன் காவல்துறையினரால் மடக்கி பிடிக்கப்பட்ட இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கல்வி மட்டுமே மரணம் வரை உடனிருக்கும் என இந்திய கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் ஐயர் கூறியுள்ளார். சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஒரு கிரிக்கெட் வீரரால் 60 வயது வரை விளையாட முடியாது என்றார். தான் கற்ற கல்வி கிரிக்கெட் களத்திலும் சரியான முடிவுகளை எடுக்க உதவுவதாகவும் அவர் கூறினார். மேலும் தற்போது நிதி சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், அடுத்த முறை டாக்டர் வெங்கடேஷ் ஐயராக தன்னை பேட்டி எடுப்பீர்கள் என்றார்.